எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுவும் இல்லாம இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா, இப்ப அரசியல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து மாற்று சக்தியாக ஒரு ஆள் வந்து வராங்க அப்படிங்கிற பட்சத்துல, இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்பயுமே வருகின்ற ஒரு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பு வந்து தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய மூலதனமாக மாறும். ஸோ, இப்ப விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வரதுக்கு உண்டான எல்லா விஷயம் பண்ணிட்டாரு. கட்சிய வந்து ஆரம்பிச்சுட்டாரு. இன்னும் மாநாடு போட போறாரு. அடுத்த மாசம் வந்து 27ஆம் தேதியோ சம்திங் வந்து மாநாடு வந்து நடக்க போகுது. மாநாடு நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்குது. 25,000 பேர்லேருந்து 50,000 பேர் வரைக்கும் அவங்களுக்கு பர்மிஷன் குடுத்துருக்காங்க. மிகப்பெரிய கூட்டத்த கூட்டிடலாம். அங்க வந்து இப்ப எழுதுறதுக்கான என்னென்னமோ ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதியும் முடிச்சிடலாம். அத வச்சு கன்டென்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்க ஃபயர் விடலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்த இங்க பேசணும். 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, துணை முதல்வரா பதவி ஏத்துட்டார். அப்ப அடுத்த டிஎம்கே உடைய முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது சரியான தவறா அப்படிங்கிற விஷயம் என்ன தலைமுறை தலைமுறையா ஒரே குடும்பம் தான் ஆட்சி பண்ணுதுன்னா, அதுக்கு அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க. நம்ம சொன்னாலும் சொல்லினாலும் அது மாறப் போறதில்ல. நீங்க என்னதான் கதறினாலும் அது மாறப் போறதில்ல. அதை தாண்டி அங்க வந்து வேற ஒரு குடும்பத்தால வந்து அத்தனை கட்சிக்காரங்களையுமே ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுவும் கேள்விக்குறி. அது எப்படின்னா, ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்ணுது அப்படிங்கிற விஷயமே இருந்தாலும், இன்னொருத்தவங்ககிட்ட பதவியை குடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கணும். அது அந்த கட்சிகள் சேர்ந்து ஒரு செயற்குழு வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி செயற்குழு மூலமா ஒரு முடிவு எடுத்து வேற ஒரு ஆள வந்து போஸ்டிங்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டியது செயற்குழு. அவங்க அதுக்கான ஆயத்த பணிகள் இருக்காங்களா அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா, எல்லாரும் ஒருமித்த குரலோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து துணை முதல்வரா ஆகணும். அடுத்த முதல்வர் அவர் தான் ஆகணும். அதுக்கு அடுத்த முதல்வரா இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தா கூட ஒண்ணும் ஆச்சரியப்படுறது கிடையாது. நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா, இப்ப வந்து நம்மளுடைய விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலுக்குள்ள வராரு. 2026 எலக்ஷன்ல வந்து இளைஞர்கள் சம்மந்தப்பட்டவங்க தான் அரசியல்ல மிக முக்கியமான பங்கு வந்து வகிக்க போறாங்க. ஸ்டாலின் சார் வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரா இருந்து துணை முதலமைச்சரா இவருக்கு சில பொறுப்புகள் வந்து குடுத்துட்டு, இவர் செயல் தலைவரா இருப்பாரு. அவர் வந்து தலைவரா இருப்பார். எப்படி வந்து கருணாநிதி அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாத டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவர் அப்படின்னு வந்து இயங்கிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு இயக்கம் வந்து நடக்க போகுது. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பிசிக்கலா நிறைய இடங்கள் போற விஷயங்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின் கையில குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆ என்ன சொல்றேன்னா, அந்த திட்டங்கள அறிவிக்கிறது, அந்த மாரியான முக்கியமான நிகழ்வுகள் மட்டும் அவர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் இப்போதைக்கு இருக்குது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ 2026ல வந்து யாருடைய வந்து ஃபேம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன். தயவு செஞ்சு இத வந்து காது குடுத்து கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எப்படி இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சது? அவர் ஒரு நடிகரா இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளரா மாறுனாரு. அப்புறம் விநியோகஸ்தரா மாறுனாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ ஆனாரு. அப்புறம் இளைஞரணி தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போஸ்டிங்கும் அவங்களுக்கு போட்டு கடைசியில இங்க வந்ததா வந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் அவருக்கு கிடைக்குது. இது பேர் வந்து நெப்போட்டிசமா? நெப்போட்டிசம்னா பரம்பரை பரம்பரையா ஒரே குடும்பமே ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி அப்படி நெப்போட்டிசமாவே இருந்தாலும், அதான் சொன்னேனே ஆல்ரெடி இருக்கிற அந்த கான்செப்ட் படி, டிஎம்கேவோட கான்செப்ட் படி இவங்க தான் வந்து அங்க ஆட்சி பண்ண முடியும். இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் ஒட்டுமொத்த கட்சியுமே இருக்கு அப்படிங்கும்போது வேற மாற்று சக்தி அங்க கிடையாது. எப்படி காங்கிரஸ்ல வந்து ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்ணுதோ, அதே மாரி இங்கேயும் ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்ணுது. இப்ப பிஜேபி அப்படிங்கிற கட்சியில வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்காங்க. எல்லாருமே குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து போஸ்டிங்ல இருப்பாங்க. ஆனா 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேல அவங்களால வந்து ஒரு தலைவர் போஸ்டிங்ல அந்த கட்சியில வந்து இருக்க முடியாது. ஆனா இங்க வந்து தலைவர் போஸ்டிங் உட்பட எல்லாமே ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குறியா மாறுது. அது வந்து அந்த கட்சியோட தனிப்பட்ட முடிவு. அத நம்ம எதுவும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கிற ஒரு கட்சி. கிட்டத்தட்ட 60, 70 வருஷம் வந்து பாரம்பரியம் இருக்கிற ஒரு கட்சி இருக்குன்னு வைங்களேன். அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? தொண்டர்கள் படையை வச்சிருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து இவங்கள எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள தான் வராரு. அதாவது அரசியல் ரீதியான எதிர்ப்பு. எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வர்றாரு. அப்ப அவர்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஓட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரசிகர்களுடைய ஓட்டு மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. அவர் மேல அபிமானம் இருக்கிறவங்க, அவர ரசிக்கிறவங்க, விஜய வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு போட போறாங்க. ரசிகர்கள் கண்மூடித்தனமா ஓட்டு போட்டுருவாங்க. இப்ப அவரோட ரசிகர் மன்றத்துக்குள்ள மெம்பரா இருக்கிறவங்க, அவங்க கிட்ட வந்து டிக்கெட் வாங்குறவங்க அத்தனை பேரும் ஓட்டு போட்டுருவாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ரசிகர் மன்றத்த தாண்டி ரசிகர்கள தாண்டி ரசிகைகள் வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெறைய இருக்காங்க. அவரு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்க தளபதி வந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு நெனைக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எத்தன பேர் வரும்னு நெனைக்கிறீங்க? 6லிருந்து 8% வரைக்கும் தான் முதல் எலக்ஷன்ல ஓட்டு வாங்க முடியும். இது அத்தனை பேரும் ஓட்டு போட்டால். அதாவது எல்லா பெண்களுமே, அதாவது விஜய் அவர்கள் வந்து பிடிச்ச எல்லா பெண்களுமே, அதே மாதிரி அவருடைய ரசிகர்கள் எல்லாமே சேர்த்து ஓட்டு போட்டா கூட 6லிருந்து 8% வரைக்கும் தான் மேக்ஸிமம் புல் பண்ண முடியும். அதையும் மீறி பொதுமக்களுடைய பார்வையில சரி ஒரு மாற்று சக்தியா வரலாம். ஏற்கனவே சின்ன சின்ன கட்சிகள்லாம் உள்ள வருது. ஸோ, இப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நடிகர் வந்து உள்ள வராரு. ஸோ, அப்ப அவர் உள்ள வரும்போது ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டா கூட ஒரு 10லிருந்து 11% வரைக்கும் தான் பண்ண முடியும். ஆனால் அதற்கு இன்னும் யாரை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லணும். இந்த மீட்டிங்
இந்த வந்து அரசியல் மேடை இருக்குல்ல, இந்த மாநாட்டில் தான் விஜய் அவர்கள் வந்து மிக முக்கியமாக முதல் வாட்டி பேச போகிறார். மாநாட்டில் பேசுகிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 10 நாளைக்கு வந்து 1 மாதம் வரைக்கும் பயங்கரமாக கண்டென்ட்டாக ஓடும். ஏன்னா விஜய் அவர்களுடைய ஐடி விங்காக இருக்கட்டும், அவருடைய ரசிகர் படை இருக்குல்ல, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக அந்த விஷயங்கள்லாம் பரப்புவாங்க. எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஆனால் 1 மாதத்துக்கு மேலே ஃபீட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ லென்த்தான விஷயங்களை பேசினாலும், எவ்வளோ கான்ட்ரவர்ஷியான விஷயங்களை பேசினாலும் கண்டிப்பாக உங்களால் 1 மாதத்துக்கு மேலே அதை கொண்டு போக முடியாது. ஆனால் இங்கே தேவைப்படுறது அடுத்த 23 மாதங்களுக்கு கண்டென்ட் வேணும். அடுத்த 2 வருஷத்துக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் வேணும். ஆனால் டிஎம்கே அப்படி கிடையாது. டிஎம்கே எப்படின்னா, அவங்களுக்கு வாரம் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி வந்து ஆர்கனைஸ்டு பண்ணி ஒரு கட்சி நடக்குது. நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு போ, அந்த கல்யாணத்துக்கு போ, இந்த ஃபங்க்ஷனுக்கு போ, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அடாப்டடாக இருக்காங்க. மாவட்ட செயலாளர்லேருந்து மேலே இருக்கிற சிஎம் வரைக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், டிவிக்கு அவங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்களோட பார்வையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சினிமா பார்வை அப்படிங்கிறது வேற, அரசியல் பார்வை அப்படிங்கிறது வேற. இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் தான் விஜய் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுது. இப்போது டிஎம்கே அப்படிங்கிற கட்சி எவ்வளோ பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குன்னா, ஒரு கட்சி வந்து பலம் வாய்ந்த கட்சி எப்படி மாறும்? ஒன்று மக்களுடைய செல்வாக்கில் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கி வந்து பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற யாரையும் ஓட்டு வாங்க விடாமல் ஓட்டை பிரித்து விட்டுட்டு தனக்கான ஓட்டை மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது. இப்போ டிஎம்கேக்குன்னு ஒரு பரம்பரை ஓட்டு இருக்குல்ல, அந்த பரம்பரை ஓட்டை அப்படியே நிறுத்திக்கிட்டு மற்ற கட்சிக்குள்ள இருக்க ஓட்டெல்லாம் பிரித்து விட்றது. இளைஞர்கள் ஓட்டை பிரிச்சுடுவாங்க, சிறுபான்மையரோட ஓட்டை வந்து பிரிச்சுடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு குழப்பத்தில் இருக்கிறாங்கல்ல, அந்த படித்த இன்டெலெக்சுவல்ஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்களோட ஓட்டை வந்து அசால்ட்டாக பிரிச்சிடலாம். பாதி பேர் ஓட்டு போடவும் வரமாட்டாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வச்சு பிரிச்சுடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இவங்களை வந்து இந்த எல்லாத்தையும் தாண்டி டிஎம்கேக்கு நான் ஒரு மாற்று சக்தியாக இருக்கேன், ஏடிஎம்கேக்கு நான் ஒரு மாற்று சக்தியாக இருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அது எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். இப்போது எப்படி வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்கிறார். ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, பெரியார் சிலைக்கு வந்து மாலை போட்டு வர்றார். அப்போ என்ன சொல்கிறாரு, திராவிடிய கருத்துக்கள் தான் சொல்கிறாங்க. அதாவது திராவிட கருத்தை தான் விஜய் அவர்கள் வந்து எடுத்து வர்றாரு. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த 2 கட்சிகள் வந்து இது வரைக்குமே வந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த கருத்தை தான் எடுத்துகிட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து எல்லா சிலைக்கும் மாலை போடுவாங்க, எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க. ஏன்னா ஏடிஎம்கே வந்து எல்லா இதுவும் பண்ணுற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தில் இருந்துச்சு. பட் ஆனால் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்குலாம் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்துக்கள் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் போன வாட்டி வந்து இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சிலை வந்து போடுறார். என்னுடைய பையன் வந்து ஒரு சிலை செஞ்சிருந்தான், என் குழந்தைகள் வந்து சிலையை கையில் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வந்து போடுறாரு. எதுக்குன்னா வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து சாமி கும்பிட்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க, அவங்களையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை வாழ்கிறோம், அவங்களையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். எப்படி வந்து ஸ்டாலின் சார் வந்து நான் கடவுள் நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் வந்து அவருடைய ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர். துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஸோ அவங்க 2 கான்ட்ராஸ்டான ஆட்களாக இருந்தாலும் அவங்களையும் நாங்கள் ஏற்று நடந்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இந்துக்களுடைய ஓட்டையும் சேர்த்து வாங்க முடிஞ்சுது. இதை வந்து மற்ற எந்த ஒரு இப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துவோட ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே 85%, இந்தியாவில் வந்து 85% மேலே அவங்க தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னா மத உணர்வு, மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பட் ஆனால் இந்துக்களுக்குள்ள எல்லா விதமாகவும் பிரிஞ்சு கிடக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா இந்து கடவுளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறதோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்து மதத்துடைய நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னா, உன்னுடைய பார்வையில் நீ எப்படி கடவுளை பார்க்குறியோ அப்படி நீ கும்பிட்டுக்கன்னு சொல்லிருச்சு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்களுக்கு என்ன பார்வை இருக்கோ அதை தான் பேசுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி போட முடியாது. அதாவது ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்து பண்ண முடியாது. அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளே எடுபடாமல் இருக்குது. அந்த அரசியல் பண்ணுறதுனால தான் பிஜேபினாலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே மேலே எந்திரிச்சு வர முடியாமல் கிடக்குது. அந்த மனநிலை இருக்கிறனால தான் டிஎம்கேனாலையும் ஏடிஎம்கேனாலையும் இங்கே ஓட் பர்சன்டேஜ் வாங்க முடியுது. ஸோ இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த போகிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை எடுத்துகிட்டு வந்து விஜய் அவர்கள் பேச போகிறதா சொல்லப்படுது. ஆல்ரெடி வந்து அவருடைய எல்லா அறிக்கைகளையும் அதான் சொல்லுது. ஆனால் அது மட்டும் பத்துமா? கண்டிப்பாக பத்தாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன செய்யணும்னா, நான் வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வீடியோ போடுறது எதுக்காகனா, ஒரு மாற்று சக்தியாக யார் உள்ளே வந்தாலும் அவங்களுக்கான ஒரு இடத்த கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சீமான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதை விடுவார், ஆனால் நல்லா பேசுவார். மேடை பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களில் ரொம்ப நல்லா பேசுறது சீமான் அண்ணன் தான். அதாவது அவர் பேசல உண்மை இருக்கா பொய் இருக்காங்களா அடுத்த விஷயம். பட்டு எல்லா மேடையிலையும் சரி, அதாவது நம்மளுடைய சினிமா மேடையாக இருக்கட்டும், அரசியல் மேடையாக இருக்கட்டும், டிவி மேடையாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் தன்னுடைய அரசியலே தான் பேசுவார். ஆனால் நல்லா பேசுவார். ஆனால் அவர்கிட்ட ஏன் ஓட்டு வரல?
அவரை நோக்கி ஏன் வந்து மக்கள் பெருசாக ஈர்க்கப்படலை? அதாவது ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஒரு எம்பி ஆகிற அளவுக்கு அவர் ஏன் வந்து கொண்டு வந்து சேர்த்துலைன்னா, அவர் எடுத்திருக்க அந்த அரசியல் இருக்குல்ல, அவர் பேசுகின்ற அரசியல் இருக்குல்ல, அதை கவனிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியல் பேச போகிறார் அப்படின்னா, திராவிட சிந்தனைக்குள்ளேயே, அதாவது விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லாத அந்த திராவிட சிந்தனைக்குள்ளேயே அவர் அரசியல் சந்திக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு விஷயமா மாறிடும். ஏன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க தெரியுங்களா? ஆனால் அப்படி ஓட்டு போடக்கூடாது. ஆனால் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக தோற்றம் அளிக்குதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்புல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளம்பரம் பண்ணுவாங்க. இந்த எப்படி சொல்கிறதுனா, இப்போது நம்மளோட பிக் பாஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கமல் சார் வந்து ப்ரோக்ராம் பண்ணார். ப்ரோக்ராம் பண்ணிட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அடுத்து வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி வந்து உள்ளே வர்றார். அப்போ அந்த விஜய் சேதுபதி உள்ளே வரும்போது அவருக்குன்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி தான் ஸ்டாலின் சார் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் கொடுக்கப்படுகின்ற பில்டப் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாலின் சார் நடந்து போகும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அது வந்து சாமானிய மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்மகிட்ட இறங்கி வந்திருக்காங்க, நம்மள நேரில் வந்து சந்திக்கிறாங்க. பாரு, நம்மளோட அடுத்த சிஎம் கேண்டிடேட் வந்து நம்மகிட்ட நிற்கிறாரு, அந்த விஷயம் தான் நடக்கணும். விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி மக்களை வந்து சந்திச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த 2 வருஷத்துக்குள்ள விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு உள்ள போறாரோ, அடிமட்ட ரேஞ்சுக்கு எந்த அளவுக்கு போறாரோ, அந்த அளவுக்கு தான் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு மாநாடுக்கு வந்து பர்மிஷன் வாங்கி முடிக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு. இப்போ இந்த விக்கிரவாண்டி அப்படிங்கிற இடம் வந்து இப்போ இது வந்து இந்த மாநாடு நடக்கும்போது தீபாவளி வரப்போகுது. தீபாவளிக்கான கூட்டமாக இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட நெரிசல் வரும். இது அந்த இடத்துக்குள்ளே வந்து அவங்க எப்படி வந்து அதை பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாதை. அது விக்கிரவாண்டிங்கிற இடம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் வந்து நிறைய பஸ்ஸஸ்லாம் அங்கே தான் வந்து கிராஸ் பண்ணுற இடம். அந்த இடத்துக்குள்ளே வந்து எப்படி வந்து மாநாடு பண்ணுறாங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து மக்களை வந்து உட்கார வைக்க முடியும். அதையும் தாண்டி வரும்போது நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் வந்து அவங்க சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதாவது இது மாதிரி பெரிய பெரிய மாநாடு நடக்குன்னா, அது தமுக்க மைதானம்னு சொல்லிட்டு வந்து மதுரையில் இருக்கும், அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கொடிசியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, அங்கே தான் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நடத்துனாங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் வரும். நீங்கள் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூட்டினா கூட பயங்கரமாக கூடுற அளவுக்கு அங்கே இடம் இருக்கும். டிஎம்கே அங்கெல்லாம் அவங்க தான் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்காம இந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்திலேயே இவங்க முதல்ல கொஞ்சம் ஓரம் கட்டுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் எந்த ஒரு நடிகராக இருக்கட்டும், இல்லை ஓரளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு வாய்ந்த மக்களுக்கு தெரிஞ்ச முகம் யார் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் எடுத்தோடனே வந்து கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து அதுக்கு உண்டான கெடுபிடி பண்ண தான் செய்வாங்க. அதிகாரம் அப்படிங்கிறதே கெடுபிடி கொடுக்கறதுக்காக தான் இருக்குது. அதையும் தாண்டி அவங்க பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனைனா, ஏன் இத்தனை நாளாக பர்மிஷன் வாங்குறது லேட் ஆகுதுன்னா, இவங்க புதுசாக இப்போ தான் பெரிய மாநாடு போட போகிறாங்க. அப்போது அவங்க வந்து அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ வெறும் வந்து இந்த டிவிக்கேங்கிற கட்சிக்கு மட்டும்தான் இத்தனை கேள்வி கேட்குறாங்களா அப்படிலாம் கிடையாது. எந்த கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, எந்த மன்றங்கள் வந்து கூட்டம் போட்டாலும் சரி, இதே கேள்விகள் தான் கேட்கப்படும். ஆனால் அது விளம்பரமாக மாற்றப்படாது. ஆனால் இங்கே விளம்பரமாக மாற்றப்படுது. ஒரு சாதாரண விஷயத்தை கூட விளம்பரமாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தை விஜய் அவர்களுக்கு தள்ளுறாங்க. இது எப்படி கொண்டு வராங்கன்னா, இப்போ எப்படி ஒரு ஸ்டீரியோடைப் வந்து உருவாக்குறாங்கன்னா, விஜய் அவர்களுடைய கட்சி சம்மந்தப்பட்ட செய்திகள் எல்லாமே ரொம்ப சாதாரணமான செய்திகள் வருது. அதாவது 33 கேள்வி கேட்டாங்க, அவ்வளோதான், அது ஒரு செய்தி வருது. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலைக்கு மாலை போட்டார், ரொம்ப சாதாரணமான செய்தி. இதெல்லாம் எல்லா அரசியல் தலைவர்களும் சாதாரணமாக செய்கின்ற செய்தியை மட்டும்தான் பெருசாக பூம் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சிஏஏ பற்றி ஒரு வார்த்தை சொன்னார், அதை யாருமே பெருசாக பேசலை. அது எப்படின்னா, இறந்து புதிந்த செய்தி தான் வைங்களேன், அது ரொம்ப லேட்டாக பேசினார், அதை பற்றி யாருமே பேசலை. அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ ஒரு புதிய தலைவர் தேவை அப்படிங்கிற விஜய் அவர்கள் பேசினார், அதை செய்தியாக போட்டாங்க, அது விவாதமாக மாற்றலை. ஸோ எதை விவாதமாக மாற்றணும் அப்படிங்கிறதுல தெளிவாக வந்து இங்கே இருக்கிற வந்து மீடியாக்கள் சரியாக வேலை செய்யுது. இப்போ மீடியாக்கள் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு அதிகமாக வேலை செஞ்சு பழகிடுச்சு. அவங்களுடைய தத்துவத்திலேயே நிறைய வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ பெரிய பெரிய மீடியாக்கள்லாம் நம்ம யாரும் பின்பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற ஊடகங்களில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த 2 கட்சிகளுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இதையும் தாண்டி விஜய் அவர்கள் வந்து இங்கே கண்டென்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது எல்லாத்தையும் அவர் ஒழுங்காக செஞ்சால் மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஈக்குவலாக பேசப்படுவார். ஆனால் அப்படி பண்ணலன்னு வச்சுங்களேன், மீடியாக்களில் சோசியல் மீடியாவில் விஜய் அவர்கள் ரொம்ப பெருசாக தெரிவார், பட் ஆனால் ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சோசியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குன்னா ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. களத்தில் வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எவனுமே யாருமே வந்து சோசியல் மீடியாவில் தெரியவே மாட்டாங்க. இப்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், 234 தொகுதியில் எத்தனை எம்எல்ஏக்கு இருக்காங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 1-2 பேர் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த டிஎம்கேவோட கட்சிக்குள்ளே போஸ்டிங்கில் இருக்கிற எல்லாருமே 1-2 பேர் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. எப்படி அவங்களுக்கு ஓட்டு வருது? இதை முதல்ல இந்த பேசிக் நாலேஜ் வந்து புரிஞ்சுக்கணும், விஜய் அவருடைய தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கலைன்னா உங்களை சோசியல் மீடியாவில் வந்து சினிமா சண்டை போட விட்டுட்டு, இல்லை விஜய் அவர்களுடைய சினிமாவுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் சினிமா வரலாறை மட்டுமே உங்களை பேச வச்சுட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே அப்படியே மாற்றிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். விஜய் அவருடைய ஃபோட்டோக்கு பின்னாடி வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுட்டாலோ, பக்கத்தில் அண்ணா ஃபோட்டோ வச்சுட்டாலோ எம்ஜிஆர் ஆயிட முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த இந்தியாவிலே வந்து 2 பேர் தான் வந்து ரொம்ப முக்கியமான சிஎம்மாக இருந்திருக்காங்க. அதாவது நடிகராக இருந்து சிஎம் ஆனவர். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிகராக இருந்து சிஎம் ஆனார்னா, அவர் வந்து டிஎம்கேயோட பேஸ் வந்து அவரோட லைஃப்பில் வந்து இருந்தது. அவர் டிஎம்கேயோட கருத்துக்களை ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்களையும் கொண்டு வந்தார். அண்ணா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருந்ததுனால அவர் சினிமாக்களுக்குள்ளே தன்னுடைய கருத்துக்களை வந்து கொண்டு வந்து சேர்த்தினார். அது மூலமாக மிகப்பெரிய வந்து இடத்த வந்து அடைஞ்சார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த மாதிரி பெரிய சிஎம் ஆகி முடிச்ச உடனே அதுக்கு பிறகு வந்து ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. எம்ஜிஆர் முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய வந்து என்ன சொல்கிற பயணம் இருக்குது டிஎம்கேக்குள்ளே. ஆனால் என்டிஆர் அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து சிஎம்மாக மாறினார். வெறும் 8 மாதத்துக்குள்ளே வந்து சிஎம் ஆன ஒரே ஒரு மனுஷன் வந்து என்டிஆர் தான். 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட 70% தொகுதிகளை வந்து அவர் ஜெயிக்கிறார். எப்படின்னா என்டிஆர் அவர் மேலே வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை. எப்படின்னா அவர் வந்து அந்த கிருஷ்ணரோட வேடத்தில் நடிச்சவர் அப்படிங்கிறனால அவர் வந்து ஒரு கிருஷ்ணராகவே தான் பார்க்குறாங்க. இது வரைக்குமே தேவடுன்னு தான் சொல்லுவாங்க. அவர் எல்லாருமே கடவுள் தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் கடவுளோட ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாங்க. எப்படி எம்ஜிஆர் இங்கே பார்த்தாங்களோ. இப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அதாவது ஃப்ரெண்டுனா வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்துட்டு இருந்தவர்னு வச்சுக்கலாம். அவர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துக்கு மீட்டிங் வராருன்னா அங்கே கூடுகின்ற கூட்டம்னு வச்சுக்கலாம், சுற்றி வந்து ஒரு 10,000 பேர் கூடுறாங்கன்னு வைங்க. அந்த கடைசியில் இருக்கிறவனுக்கு எம்ஜிஆர் இருக்கிறதே தெரியாது. கடைசியில் ஒரு புள்ளியாக தான் அவர் தெரிவார். அவரோட அந்த ஸ்கின்னோட டோனில் இருக்க அந்த கலரை பார்க்கறதுக்கு பாருங்க, அவர் மின்றாரு பாரு, தங்க மாதிரி மின்றாரு பாருன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பார்ப்பாங்களா. இது நாங்கள் கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா ஒரு நடிகரை பற்றி இப்படி பேசிட்டு இருக்காரு, அவரை பற்றி கூத்தாடி அப்படி இப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதுதான் நியாயம், அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் சொல்ல வர்றது இங்கே வந்து எது நடக்குதோ, அதாவது ராஜநீதின்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா ஒரு அரசியலில் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிறது ராஜநீதிம்பாங்க. அது வந்து நியாயமாக கூட சில டைம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது வந்து இந்த அரசியலுக்கு தேவைப்படும். இப்போ இங்கே ராஜநீதி தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் வந்து நீதி பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். அரசியலில் வந்து நல்லவனாக இருக்கிறதுனால மட்டுமே இல்லை நல்லது பேசினா அரசியலில் ஓட்டு வந்துடும் சொல்கிறது முட்டாள்தனம், நடக்காது. ஆனால் நல்லது பேசினா அரசியலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அது அரசியலில் நடக்காது. அரசியலுக்கு மிக முக்கியமான விஷயம் வல்லவனாக இருக்கணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டிய கட்டாயம் வரும். ப்ரெஸ் மீட்டு வைக்கும்போது தான் விஜய் அவர்களுடைய ஒரிஜினலான தாட் ப்ராசஸில் வெளியே வரும். கேள்விகள் இன்னும் பயங்கரமாக வரும். இங்கே இருக்கிற அத்தனை மீடியாக்களுமே வந்து அந்த மாநாட்டில் கிடைக்கிற அந்த ஃபேமை எப்படி டிஃபேம் பண்ணலாம் அப்படிங்கிறது மீடியாக்கள் மட்டும் இல்லை, கட்சிகள் சொல்கிறேன். அவர் எதிர்க்கிறவங்கிற உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க, நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 2%, 3% உடையுது அப்படின்னு தெரிஞ்சாலே அத்தனை பேருமே வந்து அதுக்காக வந்து எதிர்ப்பு வந்து கண்டிப்பாக காட்ட தான் செய்வாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு விஜய் அவர்கள் தயாராகிட்டாரா அப்படிங்கிறது அவருடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது தான் தெரியும். அதுதான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மாநாடு பேச்சு இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு போயிடுவார், படத்துக்கு வந்து ஓரளவு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய விஷயம் இது இல்லை. அரசியல் அப்படி கிடையாது. விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை வந்து பார்க்கக்கூடாது, மாநாடு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மாநாடு முடிஞ்சோடனே ஒரு ஷூட்டிங் போகிறார். ஷூட்டிங் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன ஷூட்டிங் போயிட்டு அந்த படம் முடிச்சுட்டு தளபதி 69 படம் முடிச்சதுக்கப்புறமேட்டு அவர் அடுத்து என்ன ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது, என்ன மாதிரியான ப்ரெஸ் மீட் வைக்க போகிறாரு, என்ன மாதிரியான கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறது கேள்வி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவில் வந்து 234 தொகுதியிலையும் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அங்கே போட்டிக்கு அத்தனை பேர் இருக்காங்க. 25,000 பேர் 234 தொகுதியில் வந்து போட்டியிடுறதுக்கு 25,000 50,000 பேர் கூட அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய கட்சியில் அத்தனை பேருக்கு இன்னும் கட்சியிலேயே போஸ்டிங் போட்டிருக்காங்களாங்கிற கேள்வி. அப்போ 234 தொகுதியிலையும் இவங்க டிஎம்கே வச்சிருக்கிற ஆட்களை விட அதிகமாக டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சியும் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து டிஎம்கே கூட கம்பேர் பண்ணுறதுனால சொல்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி வந்து விஜய் அவர்கள் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்வி இருக்குது. அதே மாதிரி யார் கூட கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கூட்டணி வைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, கூட்டணி கட்சியாக வரவங்க வந்து அவங்களும் ஆளாளுக்கு 2%, 3% மேலே ஓட்டை பிரிக்கிற மாதிரியான ஆட்கள் வரணும். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 2026 எலெக்ஷன் இந்த 2 வருஷத்துக்குள்ளே எவ்வளவு புல் பண்ணாலும் ஒரு 8% வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்து கொண்டு வர முடியும். அது சரியான இடத்துல கொண்டு போகணும். ரசிகர் சண்டைகளில் இருந்து தாண்டி அரசியல் புரிதலை வந்து வளர்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து விஜய் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இருக்காங்க. இது நான் வந்து ஒரு பொது நல பார்வையில் தான் சொல்கிறேன். இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் சண்டை எடுத்துக்கிட்டு இன்னும் கூட கலெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களை மடை மாற்ற முடியும். சினிமாவுக்காக நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற ரசிகர்களை
இப்படிங்கிறதுக்குள்ள திசை திருப்பிட முடியும். அத்தனை தூரம் பலம் வாய்ந்த மீடியாக்களை சோசியல் மீடியாலையும், டிவிக்குள்ளயும் வச்சிருக்காங்க. அத வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா கண்டிப்பா ஒரு மாற்று சக்தியா வரலாம். விஜய் அவர்கள், உதய் அவர்கள் அப்படிங்கிற 2 தாட் ப்ராசஸ் வரும்போது, அண்ணாமலை வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஸோ எல்லார்களுமே ஓரளவுக்கு வந்து 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கவங்களா இருக்கும்போது, ஒரு இளைஞர்கள் கூட்டத்துக்குள்ள வருகின்ற ஒரு போட்டியா தான் இருக்கும். இது இருமுனை போட்டியா மாறப்போதா? இல்ல மும்முனை போட்டியா மாறப்போதா? அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்க்கணும். என் மனசுக்கு தோன்ற விஷயம் எல்லாத்தையும் நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன் ஓரளவுக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து எழுதுங்க. இன்னும் நெறைய இருக்கு பேச வேண்டியது. பட் ஆனா இந்த மாநாட்டுக்கு முன்னாடி பேச வேண்டியது இது. விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு இன்னும் பயங்கரமா வந்து பேசலாம். இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசணும். வாழ்க தமிழ்நாடு! வாழ்க தமிழ் மக்கள்! நன்றி.